ஜான்சிக்கு வாரிசு பிறக்கும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. நம் ஜான்சி மிகவும் புண்ணியம் செய்துள்ளது. நான் இந்த விஷயத்தை அனைவரிடமும் சொல்லிவிட்டு வருகிறேன். தாங்கள் தங்களின் சேனைகளை அனுப்பிட எந்த அவசியமும் ஏற்படாது. ஜான்சியில் எந்த படையினரும் வரக்கூடாது. அந்த சமர் சிங்கின் பிரச்சனையை நானே சுயமாக பார்த்துக் கொள்கிறேன். உங்க 2 பேரையும் என் கையாலேயே சுட போறேன். ஆனா நான் கொஞ்சம் நல்லவன் இல்ல, அதனால உங்க கடைசி ஆசையை நிறைவேற்ற போறேன். இதை நீ நாவால் துடைக்க வேண்டும். இந்த ஓவியத்தில் உள்ளது உன்னுடைய தாய் தான் மனு. வந்து விட்டீர்களா? உன்னை காக்கவும் நான் இருக்கிறேன், உன் கணவரை காக்கவும் நான் இருக்கிறேன். சரியா? உண்மைதான். எனக்கு என்ன நேர்ந்தது என்று தங்களுக்கு தெரியுமா? தெரியும் மகளே, நீ கர்ப்பம் தரித்துள்ளாய். இப்போது ஜான்சியை ஆள வாரிசு உருவாகிவிட்டது. மகாராஜாவிற்கு இது தெரிய வந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வார். What happened, Your Majesty? Is everything all right? இதை தாங்கள் அறிந்திட வேண்டும். என் ஜான்சிக்கு இப்பொழுது வாரிசு உருவாகிவிட்டது. நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக குதிரை சவாரி, வாள் பயிற்சி, இந்த 2ஐயும் நீ சிறிது காலத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டும். இதை நான் எனக்காக சொல்லவில்லை, உன் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்காக. நான் தங்களுக்கு சத்தியம் செய்கிறேன், ஜான்சியின் நலனை என்றும் நான் காத்திடுவேன். அந்த வஞ்சக ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கவாவது எனது மகனை நான் ஈன்றெடுப்பேன். இந்த ஜான்சிக்கு எந்த கேடும் நிகழாமல் நான் பார்த்துக் கொள்வேன். மகாராணியாரே, இப்பொழுதுதான் சரியான நேரம் வந்துள்ளது பாலகோபாலனை ஊஞ்சலில் வைத்தாடச் செய்ய. கிராமவாசிகளே கேளுங்கள். நாளை மதியம் உச்சி வேளையில் சமர் சிங் மற்றும் கர்மாவை சாகும் வரை தூக்கிலிடுமாறு நீதிமன்ற சிறப்பு ஆணை விதிக்கப்பட்டு நிறைவேற உள்ளது. கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள். கிராமவாசிகளே கேளுங்கள். நாளை மதியம் உச்சி வேளையில் சமர் சிங் மற்றும் கர்மாவை சாகும் வரை தூக்கிலிடுமாறு நீதிமன்ற சிறப்பு ஆணை விதிக்கப்பட்டு நிறைவேற உள்ளது. இறைவா, இப்போது நான் என்ன செய்வது? ஒரு புறம் என் பத்தினியின் கடமை, இன்னொரு புறம் என் சகோதரர்களை தூக்கிலிடும் அந்த வஞ்சக ஆங்கிலேயர்களின் எதிர்ச்சதிகாரம். இறைவா, நான் என்ன செய்வேன்? இன்று ஏதாவது ஒன்று நிகழ்ந்தாக வேண்டும். நடப்பதை நான் வாய் மூடி மௌனமாக பார்த்து கொண்டிருக்க முடியாது. இருப்பினும் மனு, நீ உன்னை பற்றியும் சிந்திக்க வேண்டும். நீ கர்ப்பமாக இருக்கிறாய். ராஜவைத்தியரும் உன்னை முழுமையான ஓய்வில் இருக்கும்படி எனக்கு தெரியும். என் குழந்தையை நான் என் உயிரினும் மேலாக பாதுகாப்பேன். என்னை மன்னியுங்கள் சமரண்ணா, என்னை மன்னியுங்கள். எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை கர்மா. ஒரு சமயம் மகாராஜாவே நம்மை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டார். அவரே நம்மை கைது செய்யவும் உத்தரவிட்டிருக்கிறார். இல்லை 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 சமர் சகோதரா, இம்முறை நம்முடனான நம்பிக்கையை கெடுத்திட திட்டம் தீட்டி உள்ளது இந்த ஆங்கிலேயர்களே. ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள் சமர் சகோதரா, நம்முடைய ராணி லக்ஷ்மிபாய் இதை சகித்துக் கொள்ள மாட்டார். நம் இருவரையும் எப்படியும் இங்கிருந்து கூட்டிச் செல்ல நிச்சயம் வருவார். மகாராணியாருக்கு பூரண ஓய்வு நிச்சயம் தேவை. அவ்வாறு மகாராணி ஓய்வெடுக்காவிடில் அவர் வயிற்றில் உள்ள கருவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவது நிச்சயம். அவங்கள தொடர்ந்து நோயாளியா இருக்க வைப்போம், ஆனா கர்ப்பமா இருக்க கூடாது. நம்முடைய ராணி லக்ஷ்மிபாய் தன்னுடைய குதிரையில் வந்து நம் இருவரையும் இங்கிருந்து கூட்டிச் சென்று விடுவார். அவருடைய குதிரையில் ஏறிக்கொண்டு டக்கு 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 புரட்சி வீரன் டிரெஸ்ல அவ வந்து உங்க 2 பேரையும் காப்பாத்திடுவான்னு கனவு காண்றீங்கல்ல, வரமாட்டா. என்ன, அவ கர்ப்பமா இருக்கா. அவளால எந்திரிச்சு நிக்க கூட முடியாது. அப்புறம் உங்களை காப்பாத்த எப்படி வருவா?